வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி3 ஆட்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பேச போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள டீடைலா பேசலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ மைவி3 ஆட்ஸை பத்தி எந்த விதமான ஒரு தகவல் வந்தாலும் அது மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு அஃபிஷியலான முறையில் தெரியப்படுத்தாம ஸோ அதர் பிளாட்ஃபார்ம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் மெம்பர் வந்து அந்த செய்தியை தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான புரளிகளும் தவறான கருத்துக்களும் பல பேர் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால மைவி3 ஆட்ஸோட மனசை குழப்புற வகையில் அந்த செய்திலாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு myv3update.com அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே மற்ற அடுத்தடுத்த அப்டேட் வரும்போதும் இதே மாதிரியே அப்டேட் பண்ணாங்கன்னா அது மைவி3 ஆட்ஸ் மெம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லதாவே இருக்கும். ஏன்னா அதர் பிளாட்ஃபார்மை பார்த்து அவங்க குழப்படையாம பல தவறான கருத்துக்களை அவங்க புரிஞ்சிக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்லதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங், அதாவது அது மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்திச்சு கம்யூனிகேஷன் பண்ணுறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. ஸோ இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காரியம் தான். எம்டி சாருக்கு வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு முறையில் பண்ணி ஸோ மைவி3 ஆட்ஸ் வந்து பிரிய விடாமல் அந்த கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இருக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு நல்லதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ரெண்டாவது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது வந்து ஸோ மைவி3 ஆட்ஸ் கம்பெனியை விட்டு பிரிக்கிறதுக்கு நிறையா விதமான கார்பரேட் சூழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல கம்பெனி வந்து இன்வால்வ் ஆகி மைவி3 ஆட்ஸ் கம்பெனியை விட்டு நீங்கள் வெளியில் வாங்க, எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸை பிரித்து இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஸோ எது செஞ்சாலும் நம்ம ஒரு நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் செய்யணும். ஸோ யாரும் அவசரப்பட வேணாம். நம்ம சேனல் அதை தான் நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ யாரும் ஒரு ஆசை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதர் சைடு போக வேணாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படலை. ஸோ அது வரையும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டுப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல கார்பரேட் சூழ்ச்சி நடந்து ஸோ மைவி3 ஆட்ஸ் எப்படிலாம் ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதுபடி அவங்க சூழ்ச்சி செஞ்சு அதனோட வழியை அவங்க செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேணாம். எல்லாரும் பொறுமையாகவே இருங்க. எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு 1க்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா யோசிச்சு அதை செய்யுங்க. ஸோ அப்போ தான் அது உங்களுக்கு நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்குது. அதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம 3ஆவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி எம்டி சாருக்கு எப்போ பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ நான் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ அதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சாரை மெரிட்ல எப்படிலாம் வெளியில் கொண்டு வரலாங்கிறத பற்றி கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறதாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்துருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து நிறையா விதமான ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்டி சார் மந்த் லாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அஃபிஷியலான எந்த ஒரு தகவலும் இந்த பெயில் விஷயமா நமக்கு தெரிய வரல. எல்லாம் ஒரு பேச்சுவாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட் ஆகிடும். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் கட்டமாக தான் இப்போ நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டான டேட்டு நமக்கு தெரிய வரல. ஸோ அது கரெக்டான டேட் வேறு ஏதாவது தெரிய வந்தாலும் இந்த மைவி3 கம்பெனியை பற்றி எல்லாம் ஒரு பாசிட்டிவான தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். யாரும் கவலைப்பட வேணாம். ஸோ நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஒரு வதந்திகளும் புரளிகளும் பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த புரளிகள்லாம் நம்ம பாதிக்காத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான முறையில் சிந்திச்சு பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எம்டி சார் மெரிட்டில் வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். அவங்க வெளியில் வந்தால் மட்டும்தான் மற்ற ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் மறுபடியும் சொல்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு கண்டிப்பாக அவசரமாக ஒரு தவறான முடிவாக தான் இருக்கும். எல்லாரும் சிந்திச்சு ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது முக்கியமான தகவல்களை எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவல் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான தகவல் இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.